நல்ல கவனமாக கேளுங்க. இந்த ஒரு மனிதன் அதிகமாய் கவரப்படுவது எதுல அப்படின்னா அன்பு. அதே அன்பை வைத்துதான் பிசாசானவன் அநேகரை விழத்தள்ளுகிறான், ஏமாற்றுகிறான், வாழ்க்கையை முடிக்க வைக்கிறான். ஆமா, எல்லாருக்குமே என்ன தேவை அப்படின்னா அன்பு தேவை. சின்ன பிள்ளைங்களுக்கு அன்பு தேவை. பிள்ளைங்க சின்ன குழந்தைங்க அழும்போது தாயார் எடுத்து மார்போடு சேர்த்து வச்சுட்டாங்கன்னா அந்த பிள்ளைக்கு அழுக நின்று விடும். அந்த பிள்ளைக்கு அந்த அன்பு தேவை. அதே போலதான் ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த அன்பு தேவை. வாலிப பிராயம் வரும்போது இன்னும் அன்புக்காக உள்ளம் அதிகமாக ஏங்கும். விசேஷமாய் இந்த வாலிப பிராயத்தில் தனிமைப்படுத்தப்படும் போது இன்னும் அதிகமாய் அந்த நேரத்தில் சத்துருவானவன் அதிகமாக யூஸ் பண்ண பார்ப்பான். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. வளரும் போது இன்னும் முதிர் வயதுல கூட எல்லாருக்கும் என்ன தேவை அப்படின்னா அன்பு தேவை. இந்த முதியோர் எல்லாம் இருக்கும் பாருங்க, அங்கெல்லாம் போய் ஏதாவது நீங்க விசிட் பண்ணீங்கன்னா அவங்கள போய் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. அதுலேயே நம்ம ஏதாவது சின்ன பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போனோன்னா அந்த சின்ன பிள்ளைங்களை அவங்க தொடுறது, அவங்கள பார்த்து சிரிக்கிறது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். எல்லா உள்ளத்தினுடைய ஏக்கமும் அன்பும். அதே நேரத்தில் பிசாசானவன் இந்த அன்பிலே ஒரு மாயத்தை கொண்டு அதை கொண்டு வந்து மனிதனுடைய வாழ்க்கையை இல்லாமலாக்க பார்க்கிறான், விழத்தள்ள பார்க்கிறான், அழிக்க பார்க்கிறான், ஆரோக்கியத்தை எல்லாம் எடுக்க பார்க்கிறான். சிம்சோனை எத்தனை விதங்களிலே பெலிஸ்தியர் விழத்தள்ள பார்த்தார்கள். அவனை விழத்தள்ள முடியவில்லை, விழ வைக்க முடியவில்லை. கடைசியில் அவங்க எதை கொண்டு வந்தார்கள் தெரியுமா? இந்த மாயையான ஒரு அன்பை கொண்டு வந்து அந்த வலையிலே அவனை சிக்க வைத்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கி அவன் கண்களை பறித்து அவன் முடியல தான் அவனுடைய ஸ்ட்ரென்த்தே இருக்கிறது. அவனை அப்படியே வீக்காக்கி, கம்ப்ளீட்டா வீக்காக்கி, கண்களை பறித்து அவன் அடையாளத்தை மாற்றி. ஆமே. பைபிள் சொல்லுகிறது அன்பு ரொம்ப பெருசு. சரியான நேசத்தை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் இந்த வருடம் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தமே, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். நல்ல கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, யார் நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட நம்மை முழுவதுமாய் வெளிப்படுத்துவோம். நம்முடைய லைஃப்ல நம்முடைய சீக்ரெட் பார்ட் யாராவது ஒருத்தங்கள்ட்ட சொல்லியிருப்போம். அவங்களால ஒரு ஏமாற்றம் வரும்போது இருக்கிற வலி இருக்கு தெரியுமா? ஆமே. யூதாஸ் பாத்தீங்களா? இயேசுவை எப்படி காட்டி கொடுத்தான் தெரியுமா? முத்தத்தினால. ஏன் முத்தத்தினால காட்டி கொடுத்தான் தெரியுமா? அந்த கூட்டத்தில் யூதாஸுடைய முத்தத்தை அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒருத்தர் ஜீசஸ் மட்டும்தான். பேதுருவிட்ட மட்டும் முத்தம் கொடுக்க போனோம், கத்தி வாயிலே இறங்கி இருக்கும். ஏன்னா யூதாஸ் அந்த கூட்டத்தில் பார்த்ததுமே எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. எல்லாருமே, யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இவன் யூதாஸ் அந்த கூட்டத்திலிருந்து எழும்பி போகும்போது கூட எல்லாரும் என்ன நினைச்சாங்க தெரியுமா? அவங்கிட்ட தானே பணப்பை இருக்கு, ஏதாவது வேலை, ஏதாவது சேரிட்டி ஒர்க் சொல்லியிருப்பாருன்னு சொல்லி அப்படிதான் நினைச்சாங்களே தவிர ஒருத்தர் கூட யூதாஸ் அவரை இவ்வளவுக்கும் இயேசு சொல்றார், என்னை காட்டி கொடுக்கிறவன் உங்களில் ஒருவன் என்று. இந்த துணிக்கையை நான் யார் கையில கொடுக்கிறேனோ அவன் தான் காட்டி கொடுப்பான்னு சொல்றார். சொல்லிட்டு யூதாஸ் கையிலே கொடுக்கிறார். யூதாஸ் மெதுவா கேட்கிறார், ஆண்டவரே நானா? நீதான் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் யூதாஸ் எழுந்து புறப்படுகிறான். இவ்வளவும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் நம்பவே இல்லை. என்ன நம்பல அப்படின்னா, யூதாஸ் தான் காட்டி கொடுக்க போறான் நம்பல. எல்லாருக்கும் யார் மேல டவுட் வந்துச்சு தெரியுமா? அவங்க மேல டவுட் வந்துச்சு. பேதுருவுக்கு அவன் மேல டவுட் வந்துச்சு. அதனாலதான் எல்லாரும் கேட்டாங்க, நானா நானா நானான்னு கேட்டாங்க. எல்லாரும் கேட்கறத யூதாஸ் பார்த்துட்டு நம்மளும் எதுக்கும் கேட்போம், நானா ஆண்டவரே? ஒருத்தருக்கு கூட 3.5 வருஷம். அப்போ எந்த அளவுக்கு இயேசுவோடு ரொம்ப நெருக்கமா இருந்திருப்பான்.
என்னை நிந்தித்தவன் என் சத்துருவல்ல, என் சத்துருவா இருந்திருந்தால் நான் சகித்திருப்பேன். நான் அவனுக்கு என்னை மறைத்திருப்பேன். வெளிப்படுத்திட்டோம். நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட நம்ம ரொம்ப வெளிப்படுத்துறோம், ரொம்ப வெளிப்படுத்துறோம். 13வது வசனத்தில் சொல்கிற எனக்கு சமமான மனுஷன். நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட நம்ம ஈக்குவல் ஆயிரும், ரொம்ப ஈக்குவல் ஆயிரும். அங்க வயசுல மேட்டரே கிடையாது. சமமான, அந்த அளவுக்கு ஈக்குவலா. அதாவது நம்மை போல அவங்கள நினைக்க ஆரம்பிச்சிருவோம். நான் அவங்கள ஒண்ணு அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிருவோம். ஆமென். பிசாசானவன் உன்னதமாய் காணப்பட வேண்டிய உறவை எல்லாம் ஒரு மாயை கொண்டு வந்து இல்லாமலாக்க பார்க்கிறான். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு சமனான மனுஷன் என் வழிகாட்டியும். நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களை கைடா யூஸ் பண்றோம். கைடுன்னா அவங்க கிட்ட என்ன பண்ணலாம், அவங்க ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க, கைடா யூஸ் பண்ணுவோம். எந்த காரியம் வீட்டுக்கே தெரியும், என்ன சொன்னாலும் அவன்கிட்ட கேட்டுதான் பண்றான், அவள்கிட்ட கேட்டுதான் பண்றான். கைடா யூஸ் பண்றோம். அவங்க தான் எதுனாலும் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான். இன்னைக்கு யூத் ஃபெஸ்டுக்கு இந்த கலர் ட்ரெஸ் தான் போட்டுட்டு வரணும். நேத்தே பேசியாச்சு, உங்களை சொல்லல. உங்களுக்கு யாருக்காவது இடிக்குன்னா உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். வழிகாட்டி, என் சமனான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனும் ஆகிய நீயே அவன். அவர் சொல்ல, என்னால சகிக்க முடியல அப்படிங்கிறார். என்னால தாங்கவே முடியல, என்னால சகிக்க முடியல. சில பெயின் வந்து இயேசுவால தாங்க முடியல. யூதாசே சிநேகிதனே அப்படிங்கிறார். அவரால் தாங்கவே முடியல. அவருக்கு தெரியும், தெரிஞ்சதுக்கு அப்புறமே இயேசுவால தாங்க முடியல. தெரியாதவங்க எப்படிங்க சகிப்பாங்க? யூதாஸ் தன்னை காட்டி கொடுப்பது தெரிந்த பிறகும் இயேசுவால அதை அக்செப்ட் பண்ண முடியல. தெரியாம இன்னைக்கு தோள்ல கை போட்டு இருக்கிறவங்க நாளைக்கு நம்மளை கால் வார போறாங்கன்னு அதை நம்மளால ஜீரணிக்கவே முடியாது. எத்தனை பேர் இதனால இந்த ஒரு ரீசனுக்காக தங்கள் வாழ்க்கையை முடித்தவர்கள் ஏராளமானவர். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர், நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது சூசைட் பண்ணிட்டார். ஏன் சூசைட் பண்ணார்னு ஒரு ரீசன் கேட்டால் அந்த ரீசனை அக்செப்ட் பண்ணவே முடியல. என்ன அப்படின்னா, அவர் ரொம்ப நெருங்கி பழகின ஒரு பொண்ணு அவரை திட்டி அவரை அசிங்கப்படுத்திட்டாங்களாம். வேற ஒன்றும் இல்லை, திட்டாங்க. அதை அவரால் தாங்க முடியல. எல்லாரும் அவரை கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க சப்போர்ட்டா நிற்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க போய் சொல்லியிருக்கிறாங்க. அந்த லேடி திட்டி இருக்கு போல, தாங்க முடியாம வீட்டில் விஷம் குடிச்சு இறந்துட்டார். அவரால் அக்செப்ட் பண்ணவே முடியல. எப்படி இவன் என்ன திட்டா, இவன் என்ன திட்டா, இவன் என்ன திட்டா. தாவீது சொல்ற, நான் என்னால சகிக்க முடியல. அது மட்டுமல்ல, அடுத்த வசனத்துல சொல்ற, நாம் ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி. இன்பமான ஆலோசனை பண்ணினா என்ன தெரியுமா? ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஷன். ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஷன் யாரோடு? ரொம்ப நெருக்கமா பழகிறவங்களோடு. நம்ம யாரோடு நம்முடைய ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்றோம்? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஆனா ரைட் பர்சனா இருக்கணும். இதே ராங் பர்சன் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதிருங்கள், போட்டால் அவைகள் பீறி போட்டு விடும். யூதாசுக்கு தெரியும், இவர் இப்ப கெத்செமனே தோட்டத்துக்கு தான் ஜெபிக்க போவார் என்று. கூட்டத்தில் ஒருவன் யூதாஸ், கூட்டத்தில் ஒருவன். வேற யாருக்குமே தெரியாது அவர் எங்க இருப்பார்னு, யாருக்கும் தெரியாது. அவர் எப்படி இருப்பார்னு யாருக்கும் தெரியாது. யூதாசுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா எல்லாரும் வராங்க, அவருடைய வல்லமைக்கு முன்பாக யாருக்குமே நிக்க முடியவில்லை. யூதாஸ் சொல்றான், நான் போனா அவர் என்ன கீழே தள்ள மாட்டார், அவர் என்ன கிஸ் பண்ண அலோவ் பண்ணுவார். நான் யாரை முத்தமிடுகிறேனோ அவரை பிடிச்சிருங்க அப்படிங்கிறான். அப்படி என்றால் நான் நம்புறேன், யூதாஸ் இயேசுவை கிஸ் பண்றது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. யூதர்களுடைய வழக்கத்துல ஒன்று என்ன தெரியுமா? அன்பின் முத்தத்தினால வாழ்த்துவாங்க. அவ யூதாஸ் இயேசுவை கிஸ் பண்றது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது.
ஃபர்ஸ்ட் டைம்னா அவருக்கு தெரியாது, ஐயோ இவர் அலோவ் பண்ணுவாரா அலோவ் பண்ண மாட்டாரா தெரியலையே. அப்ப 3 வருஷமா அடிக்கடி இயேசுவை கிஸ் பண்ணி இருக்கிறான். ஆமென். அன்பின் முத்தம், பரிசுத்த முத்தம், 3 வருஷம் அந்த நேசத்தின் வெளிப்பாட யூதாஸ் இயேசு மாறி மாறி அன்பை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவன் அதை அவரை வீழ்த்துவதற்காக பயன்படுத்தினான். தாங்க முடியவில்லை. ஒருமித்து இன்பமான ஆலோசனை பண்ணி நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இதெல்லாம் அதாவது இந்த அளவுக்கு டீப்பா பழகி இது எல்லாமே நாளைக்கு எனக்கு ஏமாற்றத்துல போய் துரோகத்துல போய் முடிய போகிறது என்று நினைக்கும் போது அந்த பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியான பெயின். ஆனா இது எல்லாமே ரைட் பர்சன்ட்ட நம்ம செஞ்சோம்னா நம்முடைய வாழ்க்கை அழகா இருக்கும், அர்த்தமுள்ளதா இருக்கும். ஒருமித்து பயணம், எங்க போனாலும் சேர்ந்து போறது. வாழ்க்கையில இப்படி ரொம்ப நெருக்கமானவர்களோடு இப்படி இருந்து விட்டு அந்த நபரால் ஏமாற்றப்படும் போது உண்டாகிற வலி அது எனக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது, யாருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது, எந்த மனிதருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அன்பு தம்பி தங்கச்சி, நீ ஒரு சத்தியத்தை புரிந்து கொள், இதுதான் உலக அன்பு.